சாப்டர் 4க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ப்ரோக்ராமிங்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய பைத்தான் ஃபார் லூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதை நாம ரெப்படிஷனின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே கோட நாம ஏன் திரும்ப திரும்ப எழுதணும் இல்லையா? இந்த ரெப்படிஷன் ஏன் ஒரு ப்ராப்ளம்னு பார்க்க ஒரு ரியல் வேர்ல்ட் உதாரணத்தோட ஆரம்பிப்போம். ஒரு ஆசிரியர் உங்களை ஐ வில் ஸ்டடி பைத்தான்ங்கிற வாக்கியத்தை 50 முறை எழுத சொல்றாங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க முதல் வரி, அப்புறம் 2வது வரி, அப்புறம் 3வது வரி, 50வது வரிக்கு வரும்போது நீங்க ரொம்ப களைச்சு போதுப்பீங்க. இது ரொம்ப சலிப்பா இருக்கும். உடனே நீங்க நினைப்பீங்க, இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கணும். இதே ப்ராப்ளம் புரோகிராமிங்லயும் நடக்குது. நாம நம்ம கேரக்டர் டீனோவ 10 முறை முன்னாடி நகர்த்தணும்னு வச்சுக்கோங்க. லூப்ஸ் இல்லாம நீங்க மூவ் ஃபார்வர்ட்ங்கிற கமாண்ட 10 முறை தனித்தனியா எழுதணும். அந்த கோட பாருங்க. அது நீளமா, திரும்ப திரும்ப குழப்பமா இருக்கு. இப்போ டீனோ 1000 முறை நகரணும்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அத மேனேஜ் பண்றதுக்கு முடியாத காரியம். அது தவறு நடக்கக்கூடியது மற்றும் ஸ்கேலபிளும் இல்ல. இதனால தான் நமக்கு லூப்ஸ் தேவைப்படுது. லூப்ஸ் எல்லா சூழ்நிலையிலும் ரெப்படிஷனின் பிரச்சனையை தீக்குது. நீங்க எண்களை எண்றீங்கன்னாலும் சரி, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்றீங்கன்னாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் வரைகிறீங்கன்னாலும் சரி, இல்ல ரிப்போர்ட்ஸ் பிரிண்ட் பண்றீங்கன்னாலும் சரி, விதி ரொம்ப சிம்பிள். எந்த நேரத்துல ஒரு டாஸ்கை திரும்ப செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு லூப்பை பயன்படுத்துங்க. லூப்ஸ் உங்க ப்ரோக்ராம்ஸை எஃபிஷியண்டாகவும் ரீடபிளாகவும் மெயின்டைன் செய்யறதுக்கு ரொம்பவும் எளிமையாகவும் ஆக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபார் லூப் அறிமுகப்படுத்துறேன். ஒரு ஃபார் லூப் ஆனது ஒரு பிளாக் ஆஃப் கோட குறிப்பிட்ட எண்ணிக்கையில திரும்ப திரும்ப செய்யறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இத ஒரு சைக்கிள் மாதிரி நினைச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஆனது 0ல ஆரம்பிச்சு உங்க கோட எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் லூப் ஆகி திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி இப்படியே போய்க்கொண்டே இருக்கும். உங்க கோடு எத்தனை முறை இயங்கணும்னு லூப் தான் துல்லியமா கட்டுப்படுத்தும். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இது எப்படி எழுதப்படுதுன்னு பார்க்க சின்டாக்ஸை பார்ப்போம். நாம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு எழுதி அப்புறம் இன்டெண்டடா நாம திரும்ப செய்ய விரும்புற கமாண்டை ஃபார்வர்ட் மாதிரி போடுவோம். ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சு பார்ப்போம். ஃபாருங்கிறது லூப் ஆரம்பிக்கும் கீவேர்டு. ஐங்கிற எழுத்து டர்ன்ஸ் என்ற ஒரு வேரியபிள். இன் ஆனது வேரியபிளை ரேஞ்சோட இணைக்குது. இறுதியா கோலன் மற்றும் இன்டென்டேஷனும் எந்த லைன்ஸ் ஆஃப் கோட் லூப்புக்குள்ள வரும்னு பைத்தானுக்கு சொல்லுது. இப்போ நாம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு தனித்துவமான வழியில வேலை செய்யுது. நாம ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு டைப் பண்ணும்போது அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை உருவாக்கும். ஆனா ஒரு முக்கியமான குறிப்பு, கம்ப்யூட்டர் 0ல இருந்து எண்ண ஆரம்பிக்கும். அதனால இது 0, 1, 2, 3 அப்புறம் 4 எண்ணும். 5வது எண்ணுக்கு முன்னாடியே நின்னுடும். அது 4ல முடிஞ்சாலும் மொத்தம் 5 ஐட்டம்ஸ் இது என்னது. வாழ்த்துக்கள், நீங்க ஃபார் லூப்ஸின் கான்செப்டா வெற்றிகரமா கத்துக்கிட்டீங்க. அடுத்த வீடியோல டீனோ போட்ல சில ரியல் எக்ஸாம்பிள்ஸோட இதை நாம நடைமுறைப்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, லூப்ஸ் என்பவை திரும்ப திரும்ப செய்யற டாஸ்க்ஸை எளிமையாக்க தான் இருக்கு. அடுத்த சந்திப்போம். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்க.